ஒவ்வொரு முறையும் ஆட்கள் பற்றாக்குறையை பற்றி இங்கே மின்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இதே ஆட்களை வைத்துத்தான் எந்தவித மின்தடையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தடையில்லாமல் மின்சாரத்தை வழங்கியதற்காக நாடாளுமன்றத்தில் மின்துறை அமைச்சர், ஒன்றியத்தினுடைய மின்துறை அமைச்சருடைய பாராட்டை பெற்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக துணை மின்நிலையங்களுடைய அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது, கூடுதலாக மின் வழித்தடங்கள் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஎச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 4003 கிலோமீட்டர். இது நீங்கள் வெள்ளை அறிக்கையிலேயே கொடுத்துருக்கிறீங்க எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்குங்கிறத. ஹெச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 25,963 கிலோமீட்டர். எல்டி லைனை பொறுத்த வரைக்கும் 23,173 கிலோமீட்டர் கடந்த 5 ஆண்டுகளில் மின் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 99,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் 5 ஆண்டுகளில் 99,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு இந்த அவைக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஆகையால் மின் கட்டமைப்பு என்பது ஒரு பக்கம் முழுமையாக வலுப்படுத்தப்பட்டு மின்சார விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோடு, இன்னும் மிக முக்கியமாக இந்த கொள்கை விளக்க குறிப்பு நேற்று நைட்டு 10 மணிக்கு வந்துச்சு. 10 மணிக்கு கொடுத்தாங்க. 6 துறைகள் இருக்கு, 6ஐயும் படிக்கணும். நான் நைட்டு தூங்கும்போது மணி 3:30, காலையில் எந்திரிக்கும் போது திரும்ப 5:30. மாண்புமிகு உறுப்பினர், ஏற்கனவே நேற்று கூட நான் இதை பற்றி இங்கே வந்து அறிவுறுத்தினேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் நான் ஏற்கனவே அறிவிப்பு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மானிய கோரிக்கைகள் மீது பேசுகின்றவர்களும் அல்லது உறுப்பினர்களும் படித்தால் தான் நாம் என்னென்ன சீரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த குறையை நிறைவாக்குவதும் சரிவை சரி கட்டுவதற்கும் படித்தால்தான் தெரியும். அப்போ படிப்பதற்குரிய வாய்ப்பை தர வேண்டும் என்றால் ஒரு நாள் முன்னதாகவே, அல்லது நான் 5 நாள் என்று முதலில் அறிவித்திருந்தேன், அப்புறம் அது 3 நாட்கள் என்று சொன்னால் அது ஒரு நாள் முன்னதாக அடித்தால்தான் படித்துவிட்டு வருவதற்கு ஏதுவாக. அந்த வகையில் அனைத்து துறை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் முன்னே கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்போதும் ஒரு நாள் முன்னதாக மாண்புமிகு உறுப்பினர் சரி மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே அதை தர வேண்டும் என்று நான் மீண்டும் அவர்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பேசலாம். நீங்கள் மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் 6 துறைகளுடைய பக்கம் 834 பக்கம். இந்த 834 பக்கத்தையும் படித்து முந்தைய 5 ஆண்டுகளுடைய சாதனையுடைய திட்டங்களையும் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து அதற்கான தரவுகளை நாம் தயார் செய்ய வேண்டும். நானும் மின்வாரியத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பை ஏறத்தாழ 238 பக்கமே தான் இருக்குது, முழுசாக படித்து பார்த்தேன். ஒரு 4-5 பக்கத்தில் தான் டேட்டாஸ்லாம் இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பொதுவாக இருக்குது. 2025-26 கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள்லாம் நீக்கிட்டு சரத்துக்கள் மட்டும், வரிகள் மட்டும் அதில் இடம்பெற்று இருக்கின்றன. வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒரு 4 பக்கம் மட்டும் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய, குறிப்பாக அறிவிக்கப்பட்ட 2 திட்டங்களை மட்டும் அதில் சேர்த்து பழைய 2025-26 கொள்கை விளக்க குறிப்பு இப்பொழுது 2026-27 புள்ளி விவரங்கள் இல்லாத கொள்கை விளக்க குறிப்பாக இந்த மின்வாரியத்துடைய கொள்கை விளக்க குறிப்பு அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 3437 கேங்மேன்களுக்கு 18/6/2026 ஊர் மாறுதல் செய்ததாக, பணியிட மாறுதல் செய்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வரைக்கும் அவங்கெல்லாம் விடுவிக்கப்படலை. உத்தரவு தான் போட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவங்களாம் விடுவிக்கப்படலை. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பணியிட மாறுதல் செய்யப்பட்டவுடன் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எந்த இடத்திற்கு பணியிட மாறுதலை பெற்றார்களோ அந்த உரிய நேரத்தில் சென்று
அவருடைய பணியை சேர்வதற்கான வாய்ப்பை தந்த அரசு திராவிட மாடல் அரசு. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 20/6/2021 அன்று மின் நுகர்வோர் சேவை மையத்தை 949879 இந்த எண் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3.5 கோடி மின் நுகர்வோரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில், பொதுமக்களுக்கும் மின் வாரியத்திற்கும் ஒரு பாலமாக அமையக்கூடிய வகையில் மின்னகத்தை மாண்புமிகு தளபதி அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மின்னகம் குறித்து இந்த கொள்கை விளக்குறிப்பில் ஒரு வரி ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. பொதுவாக எதற்காக இந்த மின்னகம் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மின் நுகர்வோர் தன்னுடைய வீடு ஒரு பக்கம் இருக்கும், விவசாய நிலம் ஒரு பக்கம் இருக்கும், தொழிற்சாலை ஒரு பக்கம் இருக்கும். ஆக 3 இடங்கள் இருக்கின்ற பொழுது 3ம் வேறு வேறு அலுவலகம், மின்வாரிய அலுவலகத்தில் மின் இணைப்பை பெற்றக்கூடிய இடமாக இருக்கும். அவர் அங்கு இருக்கக்கூடிய புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் 3 புகார் எண்களை கையிலே வைத்துக்கொண்டு 3ம் தனித்தனியாக புகார் தெரிவிக்கக்கூடிய சூழலை கலைத்திட வேண்டும். ஒரே எண் மூலமாக 3.5 கோடி மின் நுகர்வோர்களும் தங்களுடைய குறைபாடுகளை, மின்சாரம் சார்ந்த குறைபாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மின்னகத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அந்த மின்னகம் செயல்படுமா, செயல்படாதா, எவ்வளவு புகார்கள் வரப்பெற்றன, அதற்கு தீர்வு காணப்பட்டது எவ்வளவு என்ற புள்ளிவிவரங்கள்லாம் இந்த கொள்கை விளக்கு குறிப்பிலே இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் மின்னகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு 99.8 விழுக்காடு புகார்களுக்கு உரிய காலத்தில் தீர்வு கண்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.